Hello viewers, welcome to Deeps Mathematics. So இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா மேக்ஸ்ல 2024ல கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சிக்கான क्वेश्चंस தாங்க பார்க்க போறோம். ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சம்ஸா தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல பாலிட்டி அண்ட் ஹிஸ்டரியோட ப்ரீவியஸ் क्वेश्चंस வந்து நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேக்ஸ் தான் 2024 அடுத்து 23 அடுத்து 22 அடுத்து 21 அந்த மாதிரி வந்து ரிவர்ஸ்ல வந்து நம்ம போறோங்க. ஸோ குரூப் 2 எக்ஸாம் குரூப் 1 எக்ஸாம் இது எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் லெட்டர் வித் நம்பர் ஃப்ரம் த ஃபாலோயிங். பின் வருவனவற்றில் விடுபட்ட எழுத்துடன் கூடிய எண்ணையும் காண்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா EGIK அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்து மிஸ்ஸிங் லெட்டர் என்ன அதுக்கான நம்பர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ABCDEFGHங்கிறத Z வரையும் எழுதிக்காங்க. Z வரையும் கூட வேணாம், கொஞ்சம் பாதி வரையுமே எழுதிக்கலாம். இது வந்து எழுதிக்காங்க. இப்போ A வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ், B வந்து செகண்ட் பிளேஸ், அதே போல் தேர்டு, ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், 7th, 8th, 9th, 10th, 11th, 12th, 13th, 14th, 15th, 16th ஓகேங்களா. ஸோ இப்போ ஈங்கிறது வந்து 5வது இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இங்கே பாருங்கள் E வந்து 5th பிளேஸ், அடுத்தது வந்து G வந்து 7th பிளேஸா. ஸோ ஓகே, அடுத்தது வந்து I வந்து 9th பிளேஸ், அடுத்தது K வந்து 11th பிளேஸ். ஸோ இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டுக்கு ABCD வந்து விட்டுருங்க, 1 2 3 4 விட்டுருங்க ஓகேங்களா. இப்போது E 5th பிளேஸ், G 7th பிளேஸ், I 9th பிளேஸ், K 11th பிளேஸா. இப்போ இங்கே இருக்க FHJ இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பிளேஸ் வந்து ஜம்ப் பண்ணி வந்திருக்கு. அப்போ நம்ம அடுத்து என்னங்க பண்ணுவோம், எல்லை விட்டுட்டு M வந்துட்டு எடுப்போம் இல்லைங்களா. அப்போது EGIK அடுத்து நமக்கு இங்கே ஆன்சர் வந்து என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M அப்படிங்கிறது வரணும். அதுக்கான இடம் வந்து பார்த்திங்கன்னா 13வது இடம். ஸோ அதுதான் நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் B M13. ஸோ எனக்கான செகண்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹35,000 at 9% per annum ஃபார் 2 years. ரூபாய் 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க. ஸோ தனி வட்டி ஃபார்முலா அப்படின்னாலே என்னதுங்க, I = PNR/100 தானே. சரி, இப்போ Pங்கிற வேல்யூ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 35,000 அதாவது அசல் தொகை வந்து கொடுத்துருக்காங்க. Nங்கிறது வந்து 2 வருஷம் கொடுத்துருக்காங்க, Rங்கிறது 9ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 0க்கு 2 0க்கு அடிச்சிடுங்க. 350ஐயும் இந்த 2 × 9ஐயும் நீங்கள் பெருக்குனிங்கன்னா உங்களுக்கான மதிப்பு 6,300ன்னு கிடைக்கும். இல்லைங்க இந்த மாதிரி ஃபார்முலா மேலே பெருசாலாம் இழுக்காமல் சிம்பிளாக டக்குன்னு போடுற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்முலா PNR/100ன்னு உங்களுக்கு தெரியும். இது Pன்னு தெரியும், இது Nன்னு தெரியும், இது R தெரியும். இது 3ஐயும் மல்டிபிள் பண்ணி /100 தான் போட போகிறோம். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக அந்த கொஸ்டினில் வச்சுக்கிட்டே நம்ம என்னங்க பண்ணலாம், கீழே 100 வரப்போகுது, 2 முட்டையை அடிக்க போகிறோம். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக அந்த கொஸ்டினில் 2 முட்டையை அடிச்சிட்டிங்கன்னா 350 × 9 × 2ங்கிறது நமக்கே தெரிஞ்ச விஷயம். அப்படியே மல்டிபிள் பண்ணிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சரை சூஸ் பண்ணிடலாம். ஸ்டெப்ஸ் வந்து போட வேண்டிய அவசியமே இருக்காது. இன்றைக்கான தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். A family went to a hotel and spent ₹350 for food and paid extra 5% as GST. Find the amount paid by them as CGST and SGST. ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக 350 செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% செலுத்தியது எனில் அதில் மத்திய மற்றும் மாநில அரசுக்கு மற்றும் சேவை வரியாக செலுத்தப்படும் தொகை என்ன? ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசுன்னு இருக்காங்க இல்லைங்களா, மொத்தமாக அவங்க 2 பேருக்குமே சேர்த்து 5% வந்து செலுத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க. 350 ரூபா கட்டிட்டு இதை வந்து செலுத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ அந்த வரி வந்து தனித்தனியாக எவ்வளோ கொடுத்துருப்போம் அப்படிங்கிறத நம்மள்ட்ட கேட்குறாங்க. இப்போ அந்த 5% வந்து நம்ம 2ஆக வந்து பிரிக்கணும் ஓகேங்களா. அப்போ என்ன வரும், 2.5%, இங்கிட்டு 2.5%. ஏன்னா இப்போ ஒரு 10 ரூபா வரி வாங்குறாங்கன்னா 5 ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, 5 ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ இந்த 2.5% வந்து சென்ட்ரலுக்கு, இந்த 2.5% பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஓகேங்களா. அப்போ அவங்க செலுத்தினதில் அப்படியே பிரித்து பார்த்தோன்னா பாதி ரூபா வந்து மத்திய அரசுக்கு, பாதி ரூபா மாநில அரசுக்கு, அவ்வளோதான். இப்போ 350 ரூபாய்க்கு 2.5% நம்ம கணக்கிட போகிறோம் ஓகேங்களா. 2.5%னா /100 வந்து எடுத்துக்கணும் இல்லைங்களா. ஸோ ஏங்க 2.5% அப்படின்னா 5ல் பாதி 2.5 இல்லைங்களா. ஸோ அந்த பேசிஸ் தான். ஒரு 0 மட்டும் அடிங்க.
ஒரு ஜீரோக்காக அடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், 35 இன்ட்டு இந்த 2.5க்கு இந்த டிவிஷனில் இருக்க 10 ஒரு டெசிமல் ஒரு ஸ்தானம் வந்து முன்னாடி தள்ளி வச்சலாமா. இது ரெண்டையும் நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கான பதில் வந்து 8.75 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ சென்ட்ரலுக்கு எவ்வளோ கிடைக்கிது, 8.75. ஒன்ஸ் அகைன் நீங்கள் அதே 2.5ஓட இந்த 350 ருபீஸோட நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் என்ன தான் கிடைக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 8.75 தான் கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்குதோ அதே தான் இங்கேயும் கிடைக்கும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா CGST ஈக்குவல் டு SGST சென்ட்ரல் ஈக்குவல் டு ஸ்டேட் தான். இங்கே எவ்வளோ செலுத்திருக்கீங்களோ அதே தான் ஸ்டேட்டுக்கும் செலுத்தியிருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 8.75 அண்ட் 8.75. ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டானது. அடுத்தது இன்றைக்கான 4th கொஷின் பார்த்தரலாம். Given f of x equal to -1 the whole power 2x is a function from n to z. n-ங்கிறது நேச்சுரல் நம்பர், z-ங்கிறது இன்டீஜர்ஸ். தென் த ரேஞ்ச் ஆஃப் f is f of x equal to -1 to the power 2x என்பது n-லிருந்து z-க்கு வரையறுக்கப்பட்ட ஒரு சார்பு எனில் f-இன் வீச்சகம் டேஸ் ஆகும். ரேஞ்ச் தான் நம்ம என்னங்கிறத சொல்ல போகிறோம். இப்போ நமக்கான கொஸ்டின் என்னதுங்க, f of x equal to -1 whole power 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இங்கே வந்து n-லேருந்து z வரைக்கும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஏதோ n-லேருந்து z வரைக்கும் நேச்சுரல் நம்பர் இன்டீஜர்ஸ் ஏதோ ஒரு நம்பர் எடுத்து நீங்கள் எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதுக்கான வேல்யூ நீங்கள் என்ன போட்டாலும் உங்களுக்கு 1 தான் கிடைக்கும். எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக இப்போ நம்ம வந்து 1 போட்டு பார்க்கலாங்க. அப்போ -1 2 இன்ட்டு இந்த எக்ஸுங்கிற இடத்துல 1 போடுங்க. அப்போ -1 பவர் 2. அப்போ -1 இன்ட்டு -1ன்னு சொல்லிட்டு ஆன்சர் என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். இதே இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நம்ம 2 போட்டு பார்ப்போம். அப்போ 2 இன்ட்டு 2ங்கிறது நமக்கு 4 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ -1 the whole power 4 அப்படின்னா என்ன தான் வரும், 1 தான் வரும், +1 தான் வரும். சரி, இதே வந்து நம்ம 6 போட்டு பார்ப்போம். 2 இன்ட்டு 6 12. அப்போது -1 the whole power 12ங்கிறது +1 தான் வரும். இங்கே 2 அப்படின்னு வந்துட்டனாலேயே இங்கே எந்த நம்பர் போட்டாலுமே உங்களுக்கு ஈவனில் தான் கிடைக்கும். ஈவனில் வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவில் தான் கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணாலுமே ஆன்சர் வந்து நமக்கு 1 தான் கிடைக்க போகுது. அப்போது செட்டுக்குள்ளே ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த 1 போட்டால் போதும். இதுதான் இந்த சம்முக்கான ரேஞ்ச். அடுத்தது இன்றைக்கான லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தரலாம். What is the number of lines of symmetry for a regular hexagon? ஒழுங்கு ஐங்கோணம் ஒன்றின் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கையை காண்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 5. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கிளாஸ்லேருந்து 10th வரைக்குமே இருக்கக்கூடிய ஜாமெண்ட்ரியை வந்து பேசிக்காக வந்து இந்த பாக்ஸில் கொடுத்துருக்குது நோட் அப்படிங்கிற பாயிண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் டெஃபினேஷன் கொடுத்துருக்குது. இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணோன்னா நமக்கான ஒரு கொஷின் 2 கொஷினாக நம்மளே நம்ம கையை விட்டு போக வைக்கிற மாதிரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ரீட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கான 5 கொஷின் வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோங்க. ஸோ இதே போல் ரெகுலராக ஒரு 5 கொஷின்ஸாக வந்து பார்த்துக்கிட்டே வரலாம். இதே போல் மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி தனியாகவே க்ரியேட் பண்ணி வச்சிட்டேன். பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ தான் புதுசாக நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்து போடும்போது நாங்கள் அங்கே அப்படியே ஷேர் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் அதை வச்சு வீடியோஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.